ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்கா சிலவர்ஸ் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? மீனாவோட தங்கச்சி அந்த வீட்டில் இருந்து இருக்காங்கள, போய்ட்டு அவங்க மம்மி பார்க்கறதுக்காக. அப்போ வந்து அவங்களும் வந்து வெளியே வா, அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு இவ்வளோ நாள், நீங்கள் ஏன் வீட்டில் இருக்க மாட்டீங்களே, என் வீட்டில் இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஒரு ரவுடி இருக்கான், அவனை நான் 2 வாட்டி இப்போ தப்பு பண்ணேன்னு சொல்லி நான் இது பண்ணதுக்கு அவன் வந்து என்னை பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி, அதை நீங்கள் வந்து அதையே நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, அம்மா கூட இருக்க டைம் வந்து நினச்சிக்கோங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்களா, அப்போ நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்க தங்கச்சி. அப்புறம் அவங்க 2 பேருக்குமே சீதாவை ரொம்ப பிடிச்சிருது. கல்யாணம் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா முத்துக்கு ஒரு ஃபோன் வரும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்வீட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லுவாங்க. என்னாச்சு, என்ன ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மேலே டிராஃபிக் போலீஸ் இருந்தாலும் அவனை நான் மாட்ட வச்சுட்டேன். அவன் ஒரு நாள் வந்து வண்டி நிறுத்திட்டு மெடிக்கல் ஷாப் போனாலே தெரியல, ஏதோ ஒரு ஆத்திர அவசரம்னா இதில் கூட நீங்கள் இது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு நீ போயிட்டு. அப்போ நாம் பண்ணும்போது அவனோட அப்பா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு நானும் அப்போ ராங் ரூட்டில் போனேன், அதுக்கு அவன் பண்ணலாமா, அப்போ எமர்ஜென்சி இருந்தானே நானும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்ருப்பா. அப்புறம் கிட்ட வந்து பொறுமையாக சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறமா வண்டி ஓட்ட கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. இதை ஃபஸ்ட்டு கீ போடு, இங்கே அழுத்து, அங்கே அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி ஓட்ட கற்றுப்பாங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்துடுவாங்க. வந்துட்டு கற்றுக்கிட்டிங்களா நீங்கள், வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலேருந்து இறங்கி வந்துட்டு வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடியெலாம் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. மீனாக்கு கண்ணாடி போட்டு விட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, ஒரு வாட்டி நீங்கள் வெளியே சோஷியல் மீடியாவில் போட்டதுக்கே வந்து ஒருத்தன் பின்னாடி வந்துட்டான், இப்போ 2வது வாட்டிலாம் தயவு செஞ்சு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை பார்த்து சொல்லுவாங்க. நான் போட மாட்டேங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்கல்ல கண்ணாடி போட்டால், அதனால் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க ஃபுல்லாக. சரி போதும், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சார் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். சரி வண்டி ஓட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தப்பாக பண்ணுவான் மீனா. அதுக்காக வந்து கற்றுவான், ரொம்ப ஓவராக கற்றுவான். ஒரு வாட்டி சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா, இது மாதிரி மாற்றி அழுத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கற்றுனா எந்த ஸ்டூடெண்ட் வருவாங்க, பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி இப்படி திருப்பிப்பான். அதுக்கப்புறம் மீனா குட்டி, மீனா செல்லம், இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறமா நார்மல் ஆகிடுவாங்க. அப்புறம் அந்த டான்ஸ் கிளாஸில், விஜயா டான்ஸ் கிளாஸில் வந்து 2 பசங்க இருப்பாங்களே லவ்வர்ஸ், அவங்க வந்து வெயிட் மிஷின் வாங்கிட்டு வருவாங்க. என்ன நீ திடீர்னு இதெல்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டான்ஸ் ஆடுறதுல மாஸ்டர், அதனால நம்ம வெயிட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீ பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து நில்லு அப்படின்னு சொல்ல. இவெல்லாம் அவ்வளோ வெயிட் இருக்க மாட்டா, வெயிட் இருக்க மாட்டா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே விஜயாவுக்கு வந்து டவுட் வந்துடும். அவள் வெயிட் கரெக்டாக இருக்கும், நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏறினோடனே 2 கிலோ அதிகமாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அதுக்கப்புறமா பார்வதி ஆண்டி ஏறி நிற்பாங்க, இன்னும் அவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சின்னமணி அம்மா, உன்னோட நான் கம்மி தான் அப்படின்னு சொல்லி 3 பேர் பேசி சிரிச்சுப்பாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.